ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 2 விதமான ஸ்வீட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு மாங்காயில். அதுக்கு 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தோலை நல்லா சீவிடுங்க. சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காவை துருவி எடுத்து வச்சு கடாயில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த புளிப்பு தன்மை எல்லாம் இறங்கிடும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 2 ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச மாங்காவை தூக்கி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு சின்ன கப்பு நிறையா 1.5 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன். ஒரு சிட்டிக்கு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்தோன்னா சர்க்கரை போட்டோன்னே நமக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாக்கா தண்ணிலாம் சுண்டி சும்மா சூப்பராக தகண்டு கண்ணுக்கு மட்டும் அழகாக இல்லை, நாவுக்குமே செம்ம டேஸ்ட்டாக செம்ம ருசியோட மாங்காய் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்குங்க, யாரெல்லாம் செஞ்சு பார்த்துருக்குங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செய்யாதவங்க இதே மெத்தடில் செய்யுங்க. சூப்பர் சுவையோட செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சம்பா கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். சம்பா கோதுமை ரவை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அதிலே கொஞ்சம் ஜவ்வரிசி இருந்தாலும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அந்த தங்கச்சி வீட்டில் ஜவ்வரிசி ஏதோ லைலான் ஜவ்வரிசின்னு கொடுத்தாங்க. அது குக்கரில் போட்டு தான் வேக வச்சு கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து நம்ம ஊற வச்ச ரவாவோட போட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. நல்லா வந்துருச்சு. சில பேர் குக்கரில் போடுவாங்க. நான் ஊற வச்சதுனால சட்டிலே போட்டு வேக வச்சாச்சு. வேக வச்ச பிறகு நான் 1 லிட்ரு பால் நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன். சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. மில்க் மைடு ஒரு 100 மில்லி எடுத்துருக்குறேன். அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு ஒரு கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஊற்றிடுங்க. ஊற்றினா சும்மா கண்ணுக்கு மட்டும் அழகு இல்லை, நாவுக்குமே செம்ம டேஸ்ட்டாக ஆரோக்கியமான சம்பா கோதுமை ரவை கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரைலாம் நிறைய சேர்க்குறேன்னு நினைக்க வேணாம். இது 10லேருந்து 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆளே சாப்பிட போகிறதில்ல. அது இல்லாமல் என்றைக்காவது எல்லோரும் ஒன்று சேரும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.